ட்ரை டு கெட் தேர். இஃப் நாட் திஸ் எக்ஸாம், மேக்ஸிமம் நெக்ஸ்ட் எக்ஸாம். 4 கொஷின் தெரியலனாலும் பரவாயில்ல, ஆப்ஜெக்டிவாக அடுத்த கொஷினை படிச்சுட்டு எனக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்கள் கெஸ் பண்ணுற நிலைமைக்கு வரணும். ஸோ இட் ஷுட் நாட் அஃபெக்ட் யூ. ஒரு டோப்பமைன் அண்ட் செரட்டானின் கான்செப்ட் தான் நான் சொல்ல முடியும். ஒரு தெரிஞ்ச கொஷின் பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு ஸ்பர்ட் வரும், அது டோப்பமைன். யூ டோன்ட் நீட் தட், யூ நீட் செரட்டானின். 1 மாதம் எக்ஸசைஸ் பண்ணால் வர்றது தான் செரட்டானின். அதுதான் உங்களுக்கு வேணும். ஒரு அட்ரினலின் ரஷ் வரக்கூடாது எக்ஸாம் ஹாலில். பயத்துலேயும் வரக்கூடாது, சந்தோஷத்துலேயும் வரக்கூடாது. தென் யூ லூசிங் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி எக்ஸாம். ஒரு கொஷின் எழுதி என்ன பிரயோஜனம்? அடுத்த ஒரு 15th 20th கொஷனுக்கும் அந்த ரஷ் ஆஃப் பிளட் நிதானம் இருந்தால் தான் நீங்கள் ரிமைனிங் கொஷின்ஸை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ பி வெரி வெரி காஷியஸ் ஆஃப் இன்வாலிடேஷன் ஆஃப் மார்க்ஸ். அதில் இந்த வாட்டி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது இன்வாலிடேஷனை நிறைய மார்க்ஸ் லூஸ் பண்ணுவாங்கன்றது தான். அவசரப்பட்டு ஆன்சர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்க் ட்வைஸ். ஒரு கொஷின் பேப்பரில் மார்க்கிங் பண்ண முடிஞ்சால் மார்க்கிங் பண்ணிவிட்டு கூட ஓஎம்ஆரில் அப்புறம் போடலாம். டைம் கால்குலேஷன் இந்த இடத்துல தான் டெஸ்ட் சீரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்ஸ் எடுக்கும்பொழுது மேக்ஸிமம் இந்த 1 மந்தில் நீங்கள் மார்க்ஸ் தான் போயிட்டுருப்பீங்க. மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க மார்க்ஸ் போடும்போது. சப்ஜெக்ட் வைஸ் ஹவு மச் யூ அட்டெம்ப்டட், ஹவு மச் யூ குட் நாட் அட்டெம்ப்ட். கேஷுவலாக இங்கி பிங்கி பாங்கி போட்டதும் நாட் அட்டெண்டட் கணக்கில் தான் வரும். ஸோ நீங்கள் டிக் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் லைக் சீட்டிங் யுவர் செல்ஃப். யூ ஆர் நாட் சீட்டிங் த சிஸ்டம் அட் ஆல். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ தெரியல எனக்கு, சும்மா டிக் பண்ணனாலும் நாட் அண்டர்டன் கணக்கு தான். ஒரு சின்ன டேபிள் போட்டு எனக்கு எத்தனை ஆக்சுவலாக தெரிஞ்சது, எத்தனை தெரியல, எத்தனை கரெக்ட், எத்தனை நாட் கரெக்ட், இந்த இவாலுவேஷனை ஒரு மார்க் டெஸ்ட் முடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் வைஸ். மேக்ஸிமம் 10 minutes ஆகும் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு. இதை பண்ணினா தான் ஒரு பாலிட்டியில் 10 கொஷின் வருது, நான் 4 அட்டன் பண்ணியிருக்கேன், 6 எனக்கு தெரியல, 2 இங்கி பிங்கி, 4 வந்து உண்மையிலே எனக்கு டஃப்பாக இருந்தது. இந்த அனாலிசிஸ் பண்ணால் தான் அந்த 4 கொஷின் எந்த சப்ஜெக்ட் ஏரியாவில் வந்துச்சு, அது நம்ம படிச்சிருக்கமா இல்லையா, நம்ம ஸ்கிப் பண்ணமாங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். தென் இன்ஸ்டெட் ஆஃப் சிம்பிளி சேயிங் நான் மார்க் டெஸ்ட் எழுதுனா எனக்கு இவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு, ஐ ஃபீல் வெரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லாத ஒரு எக்ஸசைஸ். அது ரொம்ப ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ ஹாவ் டு டூ மைக்ரோ அனாலிசிஸ் ஆஃப் யுவர் ஓன் பர்ஃபார்மன்ஸ். நோ ஒன் வில் டூ இட் ஃபார் யூ. அது நம்ம தான் பண்ணணும். அது பண்ணுறதுனால கான்ஃபிடன்ஸ் எல்லாம் போகாது. எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அப்போ தெரியாததே இருக்கும். யுவர் வீக்கஸ்ட் ஏரியா வில் ரிமைன் வீக். வாட் யூ இக்னேட் வில் ஆல்வேஸ் யூல் இக்னோர் தட் சப்ஜெக்ட், வில் நெவர் லேர்ன். அந்த எஃபர்ட்டை நம்ம போட மாட்டோம். இது ப்ரிலிம்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி மாதிரி தான். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ஹேவ் மெயின்ஸ் இன் பர்ஸ்பெக்டிவ். இதே சிலபஸ் தான் மெயின்ஸ்க்கும். அதுக்கு தனியாக நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அன்லஸ் யூ ப்ராக்டிஸ், இஃப் யூ இதுலையாவது ஆப்ஷன் கண்ணு முன்னாடி இருக்கும், அதில் ஆப்ஷனே கண்ணு முன்னாடி இருக்காது. நீங்கள் எலிமினேட் பண்ணலாம், வாட் எவர் யூ கேன் ட்ரை டு டூ. அதில் வந்து ஆப்ஷனே உங்களுக்கு வந்து இருக்காது. ஆக்சுவலாக யூ ஹாவ் டு எலாபரேட் அண்ட் ரைட். கரண்ட் இஷ்யூஸ் கேட்டால் ஓகே, எதையோ எழுதி ஓபி அடிக்கலாம். பட் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் ஸ்டாட்டிக் போர்ஷன்லேருந்து கேட்டாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு டவுட் கேட்டாங்க இல்லையா, கவர்னர் அண்ட் பிரசிடென்ட்டுடைய ப்ரொவிஷன்ஸ். நீங்கள் என்ன குக்கப் பண்ணி எழுத முடியும்? தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கேட்குறாங்க, லோக் ஆயுக்தோட பவர்ஸ் கேட்குறாங்க, தெரிஞ்சால் தான் எழுத முடியும். எப்படி நம்ம கதை எழுத முடியும்? நாட் பாசிபிள், ரைட்? ஸோ யூ லூஸ் பாயிண்ட்ஸ். இதனால தான் நிறைய பேர் ஆன்சர்ஸை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. தட் இஸ் ஹவு யூ லூஸ் ரேங்கிங் மார்க்ஸ். ஸோ அதனால் ஓரளவுக்கு பேசிக் ஆவரேஜாக ஒரு கொஷின் வந்தால் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற அப்ரோச் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் யூ டிக், பிஃபோர் யூ மார்க், கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் I've taken a lot of your time. Are we going to discuss? Hey, those who want to leave, you can please leave. Doubt இருக்கிறவங்க மட்டும் இருக்கலாம். I'm not forcing anyone to stay. So lunch சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க you can please take your break. இதில் டைப் பண்ணுமா? ஏன் டைப் பண்ணலாம் உட்காந்து? No, governor and president. Anyone just please type it, no? நீயே டைப் பண்ணேக்கண்ணா. Those who want to leave for lunch, please leave. So those who want to very eagerly stay even now, please stay. You're most welcome. இந்த ஒரு டவுட் மட்டும் தானே கண்ணா, president and governor comparison. ஆனால் with the provisions இருந்ததுன்னா I can explain easier. 53, 54 வேணுமா அவருக்கு? ஆர்டிகல் 53, 54 அந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணுமா? பார்த்துட்டிங்களா? நோ, ஆஃப்டர் திஸ் ஐ கேன் டிஸ்கஸ் இஃப் யூ வாண்ட் டு. போட்டிங்களா? ஏன் பசியில் உட்காந்துட்ருப்போம். கவர்னர் அண்ட் பிரசிடெண்ட் பவர்ஸ் வித் ரிகார்ட் டு பில்ஸ், அசென்ட் டு பில்ஸ்ன்னு போடுங்க வேணும். அதுதானே கண்ணா கேட்டிங்க?
with regards to assent to bills. T. அதே வந்துடும் கூகுள் கரெக்ஷன்லேயும் வந்துடும் assent to bills. யா அது செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே. கீழே வாங்க. யூபிஎஸ்சின்னு சைடில் போடுங்க சர்ச்சில் லாஸ்ட் வேர்டு. ஓகே ஓகே, சூஸ் எனி ஒன். பிரேம் நான் உட்காந்துட்டு டைப் பண்ணுறேன். தேங்க்ஸ். ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. வீல் இங்கே தானே கண்ணா சர்ச் பண்ணிங்க. ஓ we'll take this one. Yeah, I don't want that kana. இதிலே பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா அது? ஆர்டினரி பில், மணி பில், 2 லைன் டிஃப்ரென்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஆர்டினரி பில் பார்த்துக்கலாம். பொதுவாக இந்தியன் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பவர்ஸ் தான் இருக்குது. he can either accept, ஓகே, அசென்ட்னுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, நம்ம அக்செப்ட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. வித்ஹோல்ட் பண்ணலாம், லைக் எஸ்ஸும் சொல்லாமல் நோவும் சொல்லாமல் அப்படியே வச்சுட்ருக்கலாம். தட் இஸ் பாசிபிள். தட்ஸ் வாட் த கவர்னர் டிட் ரீசெண்டாக. ஸோ எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ பில்ஸ் வச்சுருந்ததுனால தான் சுப்ரீம் கோர்ட்டை நாடி தமிழ்நாடு அரசாங்கம் போனாங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் அ கவர்மெண்ட் கேன் அப்பீல் தட்டுங்கிறது அந்த ப்ரொவிஷனை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேர்ட் ஒன், டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பில் ஹீ கேன் சென்ட் இட் ஃபார் ரீகன்சிடரேஷன். மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியுமா ஒரு மசோதாவான்னு கேட்டிங்கன்னா டிபெண்டிங். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டினரி பில் பொறுத்த வரைக்கும் 3 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனும் இருக்குது. ஒரு சாதாரண மசோதா அப்படிங்கிற பட்சத்தில் 3மே பண்ணலாம், மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு 2 நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதில் அவருக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன்ல. எங்கே அவர் ஃபஸ்ட்டு 2 ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியர்னு நினைக்கிறேன். மணி பில் பார்ப்போம். ஸோ வித்ஹோல்ட் பண்ண முடியும். ஐ மீன் ஹீ கேனாட் சென்ட் இட் ஃபார் ரீகன்சிடரேஷன். மணி பில் தான் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய நிலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மசோதா. ஸோ சில அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சபாநாயகர் லீடர் ஆஃப் த ஹவுஸை யூஸ் பண்ணி, சேர்பர்சன் ஆஃப் த ஹவுஸை யூஸ் பண்ணி ஒரு மசோதா வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டக்கூடாதுன்னா மணி பில்லை கிளாஸிஃபை பண்ணி அனுப்புவாங்க. இப்போ மணி பில்லை யார் கிளாஸிஃபை பண்ணுவா? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இதுதான் லூப் ஹோல்ஸ். ஓகே, ஸோ அப்படி கிளாஸிஃபை பண்ணி அமிச்சாங்கன்னா ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஹி ஹேவ்ஸ் டு ஐதர் அக்செப்ட் ஆர் வித்ஹோல்ட். வித்ஹோல்ட் வந்து எவ்வளோ நாள் வேணால் பண்ணலாம், அங்கே தான் பிரச்சனை. ஸோ ஒரு கால வரையறை இல்லை, இவ்வளோ நாள் தான் நீங்கள் வச்சுருக்கணும், வித்தின் 1 month or 2 months. இப்போ வந்து மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேஞ்ச் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு 6 மாதம் வச்சுக்கலாம், 2 மாதம் வச்சுக்கலாம், ஒரு டைம் பீரியட் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதர்வைஸ் இஃப் இட்ஸ் அஃபெக்டிங், ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணுது, ஒரு மாநிலத்தினுடைய நலனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் கால வரையறை நீங்கள் வச்சிருக்க முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் யூ கேன் வித்ஹோல்ட் அசென்ட். நீ திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு பிரச்சனை. நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது ஆக்சுவலி பிரச்சனை நீண்டுட்டு இருக்கும், முடிவே இல்லாமல் அது போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். வீட்டோ பவர் இருக்கா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பொறுத்த வரைக்கும் கேனாட் ரிட்டர்ன். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, நீங்கள் பில் அப்படின்னாவே மணி பில், ஆர்டினரி பில், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 3மே வரும். அதில் திருப்பி அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஹி ஹேஸ் டு கிவ் அசென்ட், அவருக்கான அதிகாரம் இல்லை. யூஎஸில் இருக்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் நம்மளுடைய ஜனாதிபதிக்கு கிடையாது. அப்சல்யூட் வீட்டோ இங்கே கிடையாது. ஓகே, குவாலிஃபைடு வீட்டோ தான். ஸோ வீட்டோன்னா என்ன? யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செனட், அங்கே பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நிராகரிக்கிற அதிகாரமும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இருக்குது. ஸோ இஸ் மோர் பவர்ஃபுல். பட் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்தியாவில் வந்து கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் அந்த மாதிரி அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வைக்கலை. ஆப்ஷன் இருந்தது, ஏன்னா யூஎஸ் வந்து நமக்கு முன்னாடி இண்டிபெண்ட்டான ஒரு நாடு தான், அதை பார்த்து கூட வச்சுருந்துருக்கலாம், ஆனால் அவங்க வைக்கலை. ஸோ வென் அ பில் இஸ் பாஸ்ட் இதே ஆப்ஷன் தான்.
ரிஜெக்ட் அப்படின்னா ரீகன்சிடரேஷன், திருப்பி மறுபரிசீலனை கான்செப்டில் திருப்பி வந்ததுன்னா அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த திருப்பி வர பில்லை வந்து கால வரையறையின்றி திருப்பி வச்சுக்கலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம், பட் ஹீ cannot send it for reconsideration again. ஓகேவா? Yeah, I'll come there. இது ஓகேனா வில் go to governor. இப்போ யூபிஎஸ்சி கொஸ்டின் பாருங்கள், சம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஐ திங்க் இதெல்லாம் எஸ்ஏ கொஸ்டின் மாதிரி இருக்குது. கேன் பிரசிடென்ட் ரிஜெக்டபிள், இதில் ஒரு ஐடியா கிடைக்கும் கவர்னரோட ரோல். ஃபர்ஸ்ட் ஒன், கேன் ரிஜெக்டபிள் அப்சல்யூட் வீட்டோ, பில் இஸ் ட்ராப்ட். ஆர்டினரி பில்ஸ்க்கு பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம். ஸோ மணி பில்க்கு இந்த பவரே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அரசாங்கம் இருக்க முடியாது. எலெக்டட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி மசோதாவை ஒரு தனி நபர் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதுதான் அந்த ஐடியா. தென் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியோட ஐடியாவே டிஃபீட் ஆகிடுது. அப்போ எந்த பில் வேணால் அவர் ரிஜெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஆகிடும். தென் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வந்து என்ன சொல்கிறது, நில கொலைஞ்சு போயிடும், நிர்வாக தன்மையே இருக்காது. தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் எலெக்ஷன்ஸ். அப்போ நீங்கள் அப்பாயிண்டட் ஒரு பர்சனே வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். இதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். ஜெயில் சிங் when he was the president 1986, ஒரே ஒரு தடவை தான் அந்த பாக்கெட் வீட்டோவை அவர் யூஸ் பண்ணின எக்ஸாம்பிள். பிரசிடென்ட் வந்து இந்த ஒரு தடவை தான். ஒரு போஸ்டல் ரிலேட்டடான ஒரு மசோதா அந்த டைமில் வந்துச்சு. அண்ட் he rejected it on his own accord. It's called a pocket veto-ங்கிற மாதிரி ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் they came in for some other mechanism to overcome it. ஸோ இதுதான் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம், பட் அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸையோ அவருடைய தாட் ப்ராசஸை எழுதி அமிச்சு அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு அவசியமே கிடையாது ஒரு அசம்பிளிக்கு. அது திருப்பி வந்து அமிச்சாங்கன்னா அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. ஹி ஹேஸ் டு கிவ் அசென்ட், பட் எப்போ கொடுக்கணுங்கிறதுல தான் ஹி கேன் டேக் டைம். 3 மாதத்துலையும் கொடுக்கலாம், ஒரே வாரத்துலையும் கொடுக்கலாம். ஜல்லிக்கட்டு பில்லாம் 1 hour வந்துச்சா, ஜல்லிக்கட்டு ஞாபகம் இருக்கா? ஆல் ஆஃப் அஸ் வேர் தேர்னோ. இப்போ அதுவும் பில் பாஸ் பண்ணாங்கல்ல, பில் சட்டமாச்சுல, ஒரே நாள் ஆச்சா ஃப்ரம் த அசம்பிளி. அவசர சட்டம் தானே? ஆமாம், இட் வாஸ் அன் ஆர்டினன்ஸ். கவர்னருக்கு போச்சு, 2 மினிஸ்ட்ரி பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு போய் சட்டமாக வந்துருச்சு இன் அ மேட்டர் ஆஃப் 1 or 2 days ஐ திங்க். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இட்ஸ் ஸ்டில் இன்ஃபேக்ட் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் கண்டாலா ஜல்லிக்கட்டு இந்த ரேஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா பொங்கல் சமயத்தில் அந்த அவசர சட்டத்தின் அடிப்படையில் தான். ஓகே, ஷால் வி கோ டு கவர்னர்? இது ஓகேவா? இது எடுக்கவா? எனிதிங் எல்ஸ்? 201 கேட்டிங்களா? வர யூ வாண்ட் எனி ஸ்பெசிஃபிக் ஆர்டிக்கல் இல்லை ஜென்ரலாக இப்படி போட்டுருவா? பவர்ஸ் ஆஃப் கவர்னர் ஏங்கண்ணா? உங்களுக்குலாம் பசிக்கலையா? சரி, we'll take it from here. I usually refer to this particular, ஏன்னா இது இந்த ரீசெண்டாக எந்த நியூஸில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எழுதுவாங்க. ஸோ திஸ் இஸ் a good source of reference when I prepare PowerPoints also. ஸோ why in the news, இது 23ல வந்த சர்ச், அதுலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 200 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் they have to follow article 200 அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இதான் ஜட்ஜ்மெண்ட். ஸோ if the கவர்னர் வந்து நான் வந்து அனுமதி கொடுக்க போகிறதில்ல ஒரு மசோதாக்குன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா நீ வந்து ஏன் வச்சுருக்கங்கிற கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம படித்தோம். ஸோ he has 3 ஆப்ஷன்ஸ்ன்னு படித்தோம். இப்போ எனிவே யூ ஆர் கோயிங் டு வித்ஹோல்ட் யுவர் அசென்ட் அப்படின்னா வை நாட் சென்ட் இட் பேக்குங்கிறது சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி. அது ஏன் நீ 10 மாதம் வச்சுருந்துட்டு ஏன் சொல்கிற? டென்ட் யூ நோ தட் யூ ஆர் ஆல்ரெடி கோயிங் டு ரிட்டர்ன் இட், யூ ஆர் நாட் கோயிங் டு அக்செப்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிற பட்சத்தில். பிகாஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ நம்ம கவர்னர்கிட்ட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அனுப்புகிறாங்க, பேரவை மூலம் போய் அங்கேருந்து போகுது சட்டமன்றத்தின் மூலமாக. செக்ரட்டரி ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. ஓகே, யூஸ்வலி லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரி வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணணும். இது ஒரு ஸ்டெப்புமே ரெக்கார்ட் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் இப்போ நம்ம ஒரு தபால் வந்தால் கூட ஒரு ஸ்லிப் இருக்கிற மாதிரி இதுக்கான ப்ரொசீஜர் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வரும்.
கவர்னர் வந்து என்ன பண்ணுறாருங்கிறது அவருமே ரெக்கார்ட் பண்ணணும். இது வந்து எவிடன்ஸாக கோர்ட்டுக்கு போகும்போது சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். சும்மா நான் வச்சுருந்தேன், எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. ஒரு விஷயத்துக்கும் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கணும். ஸோ அவர் கன்சல்ட் பண்ணியிருக்காரு, அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டுருக்காரு, லீகல் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டுருக்காருன்னா அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் வந்து அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆக்சுவலி ஆக்ஷனபிளாக என்ன பண்ணியிருக்கீங்க, சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து சொல்லணும். அப்போ நீங்கள் சும்மா இருந்தேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வெதர் ஹி டிசைடட் டு கிவ் பர்மிஷன் ஆர் நாட்டுங்கிறது அந்த மினிட்ஸையோ அந்த நிகழ்வுகளையோ அதை பார்த்தாலே தெரியுமா தெரியாதா? ஸோ இஃப் யூ ஹேட் சம் அதர் ஒப்பீனியன் அண்ட் யூ ஹேட் ரெக்கார்டட் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் பர்மிஷன் டு தட் பில், அந்த மசோதாவை நான் வந்து ஒப்புதல் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற முடிவை நீங்கள் அரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் எவிடன்ஸை பார்த்தா தெரியும், கோர்ட்டில் தெரியும். அப்போ வை டிடன்ட் யூ ரிட்டர்ன் இட்டுங்கிற கேள்வி ஒன்று வரும். அப்போ உண்மையிலேயே யுவர் இன்டென்ட் வந்து காலதாமதம் செய்வது தான் உங்களுடைய இன்டென்ட்டாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இங்கே தான் பாலிட்டியில் லூப் ஹோல்னு நம்ம சொல்கிறது. இதுதான் அந்த இடம், இதுதான் அந்த கேஸ். ஓகே, ஸோ நீங்கள் அனுப்பிச்சா தானே அது அன்கான்ஸ்டிடியூஷனல் பில்லாக இருக்கலாம், அரசியலமைப்புக்கு புறம்பான ஒரு பில்லாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சாதானே அதன் மீது ஆக்ஷன் எடுக்க முடியுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டில் கவர்னருடைய ஆஃபீஸை கேட்ட கேள்வி. அதுதான் நியூஸில் இருந்தது. அதே நீங்கள் 2 வருஷம் கழித்து சொல்கிறீங்க, 1 வருஷம் கழித்து ஏன் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது ஒரு பில்லா, ஒரு மசோதாங்கிறது. இப்போ தமிழ்நாடு எடுத்த வரைக்கும் எத்தனை மசோதாக்கள் தேங்கி இருந்ததா சொன்னாங்க? 18 சம்திங்கில். ஆமாம், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா மோர் தென் 18 ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அத்தனை மசோதாக்கள்னால் இப்போ அத்தனை விஷயங்களை நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி ஒன்று ஒரு ஏரியாவில் இருந்திருக்கும், வேரியட் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்திருக்கும். நீட்டுங்கிறது ஒன்று தான். ஸோ ஆன்லைன் கேம்பிளிங் பற்றி கூட ஒரு பில் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இப்போ அது வந்து நீங்கள் தனி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. ஸோ ஐ லெட் see the statement. You have to communicate. The governor வந்து எந்த விதமான கம்யூனிகேஷனும் சட்டப்பேரவைக்கு நீங்கள் கொடுக்காம உங்ககிட்ட நீங்கள் வந்து மசோதாக்களை வைத்திருப்பது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் த டிஸ்கஷன் which is true actually. So what is your intent as a governor? அப்போ உங்களுடைய பதவியை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்களா? ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படிங்கிற கேள்வி அங்கே வருது. நெக்ஸ்ட்டு, மசோதாக்கள் பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய நிலை இதுதான். இப்போ நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிட்டு அதே நாள் சிறப்பு பேரவை கூட்டி திருப்பி உங்களுக்கு அதே பில்லை உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன். நீங்கள் திருப்பி அனுப்புறதுக்கான ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் காலதாமதம் செய்யக்கூடிய ஒரே ஒரு ப்ரொவிஷன் மட்டும்தான் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னருக்கு அவைலபிள். அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் நீங்கள் இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே. யூ கேன் ஹோல்டுங்குது, யூ கேன் வித் ஹோல்டுன்னு சொல்லுது, யூ கேன் கிவ் அசன்ட்னு சொல்லுது, யூ கேன் சென்ட் ஃபார் ரீகன்சிடரேஷன் சொல்கிறதும் அதே கான்ஸ்டியூஷன் தான். ஆனால் அதுக்கு கால வரையை வந்து நிர்ணயிக்கல. தெர் இஸ் நோ டைம் லைன், ரைட்? ஒருவேளை கான்ஸ்டியூஷனில் இது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கலாம், ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரலாம். பட் அ வெரி ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் நாட் மேக் தட் சேஞ்ச். A very strong coalition government will force them to make that change. Okay? So, this is how democracy works. It's democracy. It's election result. This is the interesting game of democracy. So, ultimately, authority பொறுத்த வரைக்கும் இதுதான். So, நீங்கள் கேட்ட ஆர்டிகல் 201 இதான உங்களுடைய டவுட்டு? இப்போ கிளாரிஃபை ஆயிருக்கா உங்களுக்கு? உங்களோட எக்ஸாக்ட் டவுட் என்ன? ஓகே. ஸோ ஓகே, அவர் கேட்ட 201 நீங்கள் பார்த்துருங்க. 200 ஜஸ்ட் ஒரு குவிக் ரிவிஷன் ஆஃப் தீஸ் 2 ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. ஐல் கோ டு தட் உத்தராகண்ட் கேஸ். Okay. I think Gujarat and Tamil Nadu also came out with that anti-conversion bill கூட அந்த காலத்தில் ஜெயலலிதா மேடம் அண்ட் வென் மோடி வாஸ் சீஃப் மினிஸ்டர் நம்ம அந்த மாதிரி 2 பில்லை நம்ம கொண்டு வந்தோம். தென் லேட்டர் ஆன் அது வந்து ரீகால் பண்ணிக்கிட்டோம். லெட்ஸ் see this. UCC பில் வந்து உத்தராகண்ட் அசம்பிளியில் ரொம்ப ஒரு மிக முனைப்போட பண்ணாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து சிவில் கோட் அப்படின்னா என்ன? ஒரு ரிலிஜியன் பேஸ்டாக சிவில் கோட் வந்து இந்தியாவில் மாறும். ஸோ நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ
அந்த மதத்துக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய சிவில் ரைட்ஸ் வந்து மாறும். இதுதான் சிவில் கோட். ஸோ இப்போ நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா, ஐ ஹாவ் அ ரோமன் கேத்தலிக் ஃப்ரெண்ட், இப்போ அவங்க டைவர்ஸ் பண்ணியிருக்கா. பட் ஆக்சுவலி வந்து இந்தியாவில் வந்து கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுத்தாலும் அவங்க வேட்டிக்கன் சர்ச் வரைக்கும் போய் டைவர்ஸ் வாங்கணும். போப் வந்து சைன் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த டைவர்ஸ் வந்து அப்ளிகபிள். இது அவங்களுடைய பர்சனல் லா. இந்தியாவில் நம்ம அதை வந்து அலோவ் பண்ணுறோம். ட்ரிபிள் தலாக்குங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து அன்கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லியிருக்கோம். மற்ற எந்த ப்ரொவிஷன்ஸும் நம்ம சொல்லலை. இந்த மாதிரி ஒரு ரிலிஜனுக்கு ஏற்ற சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், அந்த பர்சனல் லாஸ் இருக்கும். அதை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வரும்பொழுது அது இருக்காது. வி ஆல் ஹாவ், ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வி ஆல் ஹாவ் சேம் லாஸுங்கிற மாதிரி சேம் ப்ரொவிஷன்ஸ். ஒரு சிவில் கோடுங்கிறது ஒரு வாழ்க்கை முறையை குறிக்கக்கூடிய ஒரு கோடு, அது வரும் அப்படிங்கிறது. இப்போ ஹிஜாப் கான்ட்ரவர்சி கூட இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். பட் சம் எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அங்கே இன்டர்பிரிட்டேஷன் மாறிடுச்சு. ஒருவேளை அந்த கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு ஃபேவராக போயிருந்தால் அந்த லா இப்போ எப்படி இருந்திருக்கும், அங்கே இதே மாதிரி கூட யூசிசி வந்திருக்கலாம். டெஃபினெட்லி அந்த அசம்பிளி பாஸ் பண்ணிது. லெட்ஸ் see this issue. அவர் கேட்டது வந்து கவர்னரோட ரோல் இல்லாமல் எப்படி பிரசிடென்ட் கொடுத்தாருங்கிறது தான் இப்போ அவர் கேட்ட டவுட்டு. ஸோ உத்தராகண்ட் ஹேஸ் அடாப்டட் இட். President gave assent to the Uniform Civil Code under Article 201. இப்போ ஆர்டிகல் 201 நீங்கள் பார்த்தீங்க. 201ஓட ப்ரொவிஷன் என்ன? எக்ஸலண்ட். அவ்வளோந்தான். ஸோ ஹீ கேன் ஆக்சுவலி அவரும் அசன்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ சிலதை வந்து ரிசர்வ் பண்ணலாம். மேபி ஹீ டன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க். அவரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் நான் வந்து பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுத்தாரு அப்படிங்கிறத ஒரு பொசிஷனிங் பண்ணிக்கணுங்கிறது கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம். 201 சர்டன் பில்ஸ் தான். இப்போ யூசிசி வந்து மேபி அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் தான். இங்கே தான் யூசிசி இருக்குது. 201 பாருங்கள். ரெண்டு டைரெக்ஷனுமே கொடுக்கலாம் பிரசிடென்ட் 201ல். ஒன்று வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ கவர்னரை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க பில்லுக்கு, அந்த ஹவுஸை வந்து நீங்கள் மசோதாவை திருப்பி நீங்கள் சட்டப்பேரவைக்கு ரீகன்சிடரேஷன் அனுப்பன்னு கூட சொல்கிறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு அந்த ஆர்டிகல் 201 மூலமாக வருது. இட்ஸ் வெரி குட் டவுட் தட் யாஸ், அதனால தான் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ ரெண்டுமே பாசிபிள். அது இங்கேன்னு தாண்டியே போலையே. But I think he's just, they'll hold it for now. But given the current situation, I think definitely there's going to be a lot of change in that space. The way exam is conducted on change க்கு வரலாம். இதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம் இருங்க. ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். எங்கே பார்த்த? பாஸ் பண்ணணும்ல கண்ணா. பில் மே பி இன்ட்ரடியூஸ்ட், பட் வேர் வாஸ் இட் பாஸ்ட்? கோவா அசம்பிளியில் பாஸ் பண்ணிட்டாங்களா? எங்கே? வேர் கண்ணா? விச் ஒன்? ஓ, நீங்கள் கேட்டிங்களா? டைப் பண்ணிடுவோம். இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துரும். டவுட் இருந்தால் கிளாரிஃபிசி. ஈவன் ஐ டோன்ட் நோ பை ஹார்ட். ஓகே. யூசிசி தானே இது. ஐ திங்க் ஃபார் நவ் யூசிசி இஸ் நாட் பாசிபிள் இந்தியான்னு நினைக்கிறேன். யூசிசி கோவா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கம் கண்ணா. apparently they have. So marriage, divorce, succession மூணுலேயுமே கோவாவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்குன்னு தான் வருது. Who introduced UCC? What is this? 1867 I think it's been long நினைக்கிறேன். Yeah. கோவா வந்து போர்ச்சுகீஸ் ஸ்டேட். ஆக்சுவலாக அங்கே வந்து ரிலீஜியஸ் டைனாமிக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வி ஹாவ் அ வெரி டாமினன்ட் ரிலிஜன் தேர். ஸோ இன் வாட் வே இஸ் இட் கோயிங் டு ஹெல்ப் யூ? ஜென்ரல் நாலேஜ் வேணால் நான் சொல்கிறேன். வித் ரிகார்ட் டு டிஎன்பிஎஸ்சி பிறப்பு எந்த வகையில் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வந்திருக்கா?
நாட் இன் டிஎன்பிஎஸ்சி, மேபி இன் யூபிஎஸ்சி. இப்போது நம்ம ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஐடியாலஜியை கொஞ்சம் நீங்கள் ஃபேக்டர் இன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கோங்க நான் சொல்ல முடியாது, பண்ணிக்கலாம். ஸோ இஃப் த கரண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் யூசிசி, டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் லைக் தட். ஸோ இஃப் தே ஆர் நாட் ஃபார் யூசிசி, அந்த கேள்வி வர்றதுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வாய்ப்பு இல்லை. யூபிஎஸ்சி டெஃபினெட்லி வரும், கண்டிப்பாக வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ கேன் டாக் அபவுட் யூசிசி இன் பெர்ஸ்பெக்டிவ் அதர் கண்ட்ரீஸில் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் சொல்கிறது தான் பெட்டர். ஆஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்று உத்தராகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவாவில் ரொம்ப வருஷமாக இருக்குங்கிறது ஓரளவுக்கு இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். ப்ரீ பிரிட்டிஷ் ஏராலேருந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கிற மாதிரி தான் அதில் காட்டுது. ஐ ஹாவ் டு ரீட் அப் அண்ட் பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் இட் யூ. உத்தராகண்ட் வந்து மேபி அப்பீஸ்மெண்ட், அவ்வளோதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அஜெண்டா மேபி அந்த கவர்மெண்ட் சேமாக இருந்திருக்கலாம். தே கூட கான் ஃபார் அப்பீஸ்மெண்ட், ஒரு லாவை ஃப்ரேம் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது பாசிபிள். ஸோ அ லா லைக் தட் கேனாட் பி மேட் ஓவர் நைட். நீங்கள் எழுதணும், பேர் ஆக்ட்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ப்ரொவிஷனும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால் இட் ஹேஸ் டு ஒரு பெரிய கமிட்டி போட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பப்ளிக் டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் லாவில். தென் இட் கோஸ் டு த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்லேயே வந்து கமிட்டிக்கு, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். இஃப் தே ஆர் நாட் ப்ளீஸ்ட், பார்லிமெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீப் டிஸ்கஷன்ஸ் இதில் வேணும், இப்போ இருக்கிற குறிப்பிட்ட நேரத்தில் பண்ண வேணா 3 தடவை தான் பார்லிமெண்ட் மீட் பண்ணுது. அதில் ஒரு தடவை வந்து பட்ஜெட் செஷனுக்கு நம்ம ஒதுக்கிடுறோம். மிச்சம் இருக்கிறது 2 செஷன் தான், வின்டர் செஷன், மான்சூன் செஷன் தான். அதில் வந்து இவ்வளோ டிஸ்கஷன் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியாதுன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அந்த பில்லை தள்ளி விட்டுடுறது. அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி அவங்க சில சஜஷன்ஸோட அந்த பில்லை திருப்பி பார்லிமெண்ட்டில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ண வேண்டியது தான் யூசிசி. ஸோ இட் ஹேஸ் டு கோ த்ரூ திஸ் என்டையர் ப்ராசஸ். அந்த லெகிஸ்லேட்டிவ் ப்ராசஸை பக்காவாக பண்ணணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி ஓப்பன் ஃபார் டிபேட் டு பப்ளிக் ஆல்சோ. பிஃபோர் எனி பில் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது பாராளுமன்றத்தில் அவையில் அறிமுகப்படுத்தப்படும். அது லாஸ்ட். ஆஃப்டர் இட் கெட்ஸ் த அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட், இட்ஸ் பப்ளிஷ்ட். தட் ஹேஸ் டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இஷ்யூ பண்ணணும். தட் இஸ் இதுதான் இது வந்து யூசிசியில் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு பில் ஆக்சுவலாக அது. ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா உத்தராகண்ட் அண்ட் கோவா கம்பேர் பண்ணுறது ஆக்சுவலி அந்த கேள்வி வருமாங்கிறது கொஞ்சம் டவுட். ஏன்னா கோவா இஸ் அ ப்ரிடாமினென்ட்லி கிறிஸ்டியன் ஸ்டேட். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இஃப் யூ பீன் டு கோவா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கோவா, பாண்டிச்சேரி அண்ட் கோவா நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃப்ரான்ஸ் கீழே வந்திருந்தாலும் பாண்டிச்சேரி வந்து கல்ச்சுரலி கொஞ்சம் நம்ம தமிழ்நாடோட அமால்கமேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். கோவா ஸ்டில் நாட் அமால்கமேட்டட். தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன் பாப்புலேஷன். ஸோ அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உத்தராகண்ட் வந்து லுக்ஸ் லைக் அப்பீஸ்மெண்ட் பாலிசி. நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோங்கிற அந்த பேரில் வரணுங்கிறதுக்காக பண்ண மாதிரியே இருக்குது. ஸோ ஹவு ஃபார் தட் கேன் பி அனலைஸ்ட் அண்ட் அப்ளைட். இப்போ நீங்கள் ஒரு பாலிசி நம்ம இங்கே கொண்டு வரோம், அம்மா உணவகம், நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உத்தராகண்டை பார்த்து அந்த பாலிசி வந்து மற்ற ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்கன்னா இட்ஸ் அ குட் மாடல் டு ஸ்டடி. ஸோ இஃப் இட் வாஸ் கிரியேட்டட் இன் அர்ஜென்சி, இட்ஸ் நாட் அ கிரேட் மாடல் டு ஸ்டடி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் யூபிஎஸ்சிலேயும் கொஷின் செட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ரேண்டமாக நம்ம கொஷின் செட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தட் ஷுட் ஹவ் ஹேப்பன் திஸ் இயர். இப்போ நடந்தால் தான் கேள்வியில் வரும். ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்திருந்தால் வரும், இல்லைனா வராது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். கொஷின் பேப்பர் இஸ் செட் பை ப்ரொஃபஸர்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சப்ஜெக்ட் வைஸ் தான் கூப்பிட்டு தான் செட் பண்ணுவாங்க. கரெக்ஷன் அப்படி தான் நடக்கும். எனிதிங் எல்ஸ்? வில் வைண்ட் அப். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம்.